ஓம் சாந்தி 2/6/2023 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, சேவைக்கான புது புது யுக்திகளை உருவாக்கி கொண்டே இருங்கள். பாரதத்தை தெய்வீக சுயராஜ்யமாக உருவாக்குவதில் பாபாவுக்கு முழுமையிலும் முழுமையான உதவியாளர் ஆகுங்கள். கேள்வி: பாபா குழந்தைகளுக்கு எதை நினைவுபடுத்தி எந்த ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார்? பதில்: பாபா நினைவூட்டுகிறார், குழந்தைகளே, நீங்கள் ஒவ்வொரு கல்பமும் மாயையை வென்று உலகத்தை வென்றவர் ஆகி இருக்கிறீர்கள். நீங்கள் தாய் தந்தையின் சிம்ஹாசனத்தின் மீது வெற்றி அடைந்திருக்கிறீர்கள். எனவே நீங்கள் மாயையின் புயலை பார்த்து பயப்படக்கூடாது. ஒருபோதும் மாயாவிற்கு வசமாகி குலத்திற்கு களங்கம் விளைவிக்க கூடாது. செல்ல குழந்தைகளே, இந்த வயதான தந்தையின் தாடியின் மதிப்பை காப்பாற்றுங்கள். தந்தையின் பெயரை கெடுக்கும்படியான அப்படிப்பட்ட எந்த காரியமும் செய்யாதீர்கள். நீங்கள் யோக பலத்தின் மூலம் விகாரங்களை விரட்டுங்கள். தந்தைக்கு சமமாக நிராகாரியாகவும் நிரகங்காரியாகவும், அதாவது அகங்காரமற்றவராகவும் ஆகுங்கள். முரளியின் பாடல்: உறுதி எடுத்துவிட்டுதான் உன் வாசலுக்கு வந்திருக்கிறேன். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான செல்ல குழந்தைகள், எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையிடம் இருந்து குழந்தைகளுக்கு அவசியம் அன்பு கிடைக்கிறது என்பதை நல்ல முறையில் தெரிந்து கொண்டீர்கள். எப்படி எல்லைக்குட்பட்ட தந்தை தான் படைத்த குழந்தைகளிடம் அன்பு செலுத்துகிறார், நல்ல முறையில் வளர்க்கிறார், தன்னுடைய குலம் விருத்தி அடைய வேண்டும் என்று அவர்களுக்கு சேவை செய்கிறார். பக்தி மார்க்கத்தில் கூட எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையை அனைவரும் நினைவு செய்கிறார்கள். ஆக ஏதோ ஒரு நேரத்தில் அவசியம் அந்த தந்தையின் சந்திப்பு நடக்கிறது. அதாவது பக்தி மார்க்கத்துல கூட எல்லாருமே அந்த எல்லையற்ற தந்தையை நினைக்கிறாங்க. உண்மையான அறிமுகம் இல்லைன்னாலும் நினைக்கிறாங்க. அப்ப நினைக்கிறாங்கனால என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு நேரத்துல இறைவனை அவங்க சந்திச்சிருக்கணும், பிராப்தி அடைஞ்சிருக்கணும். அந்த நினைவு ஆத்மாவுக்குள்ளே மறைமுகமாக இருக்கு. ஆகையால தான் இறைவனை நினைக்கிறாங்க. பாபா சொல்கிறார், நான் உங்களுடைய தந்தையாகவும் இருக்கிறேன், கல்வியை கொடுப்பவராகவும் இருக்கிறேன். அதாவது நாடகத்தின் முதலிடை கடையின் ஞானத்தை கொடுப்பவராகவும் இருக்கிறேன். இதற்கு தான் ஞானம் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு கல்பமும் கல்பத்தின் சங்கம யுகத்தில்தான் நான் வரவேண்டி இருக்கிறது. நாடகத்தின்படி 5 விகாரங்கள் என்ற மாயை உங்களை துக்கமானவர்களாக ஆக்கிவிடுகிறது. இப்போது துக்கத்தின் மலை விழப்போகிறது, விநாசம் ஏற்பட போகிறது என்று உங்களுக்கு தெரியும். அந்த நேரம் வெட்டு குத்து விளையாட்டின் பாகம் நடக்கப் போகிறது. இரத்த ஆறு ஓடும், பிறகு சத்தியுகத்தில் நெய்யாறு ஓடும். இப்போது குழந்தைகள் நன்றாக பாபாவின் சேவையை அதிகரிக்க வேண்டும். உதவியாளர்களாகிய உங்கள் மூலம்தான் பாரதம் சொர்க்கமாகிறது. பாபா சொல்கிறார், குழந்தைகளே, சேவைக்கான யுக்திகளை உருவாக்கி கொண்டே இருங்கள் என்று. நாங்கள் பாபாவின் உதவியாளராகி பாரதத்தை வைரத்திற்கு சமமாக ஆக்குவோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இப்போது நாம் இறை தந்தையின் சேவையில் இருக்கிறோம், இறை தந்தையின் மாணவர்களாகவும் இருக்கிறோம், இறை தந்தையின் குழந்தைகளாகவும் இருக்கிறோம். நம்மீது மிக பெரிய பொறுப்பு இருக்கிறது. எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், தவறுகள் செய்யக்கூடாது என்று பாபா சொல்கிறார். சத்யுக தெய்வீக ராஜ்யம் உங்களுடைய காட் ஃபாதர்லி பர்த்ரைட், அதாவது ஈஸ்வரிய பிறப்புரிமையாகும். ஒவ்வொருவரும் தங்களுடைய வீட்டிலும் இந்த போர்டை வையுங்கள். அதில் சிவபாபாவின் சித்திரமும் இருக்க வேண்டும். இவர்தான் கீதையின் பகவான். தெய்வீக உலக ராஜ்யம் உங்களுடைய பிறப்புரிமை என்று எழுதப்பட்டிருக்க வேண்டும்.
போர்டு பார்த்து நிறைய பேர் வருவார்கள். நீங்கள் ஞான கங்கைகள் அல்லவா? அப்படின்னா போர்டு பார்த்து நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்க ஞானம் சொல்வீங்க, ஏன்னா நீங்க ஞான கங்கைகள் அப்படின்றார். யஜ்யத்தில் தடைகள் ஏற்படுகிறது. ஏனென்றால் இப்போது ராஜா ராணி யாரும் இல்லை, பிரஜைகளின் மீது பிரஜைகளின் ராஜ்யம் நடக்கிறது. இன்று நரகத்தில் இருக்கிறோம், நாளை சொர்க்கத்திற்கு செல்வோம் என்று உங்களுக்கு தெரியும். ஆத்மாக்களாகிய நாம் இப்போது ஓடிக்கொண்டிருக்கிறோம். இப்போது 84 பிறவிகள் முடிந்துவிட்டது. துக்கத்தின் பாகம் முடிந்துவிட்டது, அவ்வளவுதான். பாபா, இப்போது நாங்கள் இதோ வந்துவிட்டோம் என்று சொல்கிறீர்கள். இது கடைசி பிறவி. மணவாளன் பாபா வந்திருக்கிறார். இப்பொழுது தூய்மையான உலகத்திற்கு தகுதியானவர்களாக ஆகுங்கள், அப்போது கூடவே அழைத்து செல்வேன் என்று சொல்கிறார். யோகத்தின் மூலம் தகுதி அடையவில்லை என்றால் தண்டனை அடைவீர்கள். பிறகு பதவியும் குறைந்துவிடும். இது மிகவும் சகஜமான விஷயமாகும். மாயை மிகவும் தொந்தரவு செய்கிறது, நோய்வாய்ப்பட வைக்கிறது. பிறகு பாபா வந்து மருந்து கொடுக்கிறார். இது சஞ்சீவினி மூலிகை ஆகும். தந்தை மற்றும் ஆஸ்தியை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். அதாவது குழந்தைகளுக்கு ஏதாவது கஷ்டங்கள் வந்தது, நோய் வந்தது அப்படின்னா லௌகீக தந்தை என்ன செய்வார்? குழந்தைகளை காப்பாற்றுவார், பராமரிப்பார் இல்லையா? அதே போல பாபா சொல்றார், நானும் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை தான். மாயா அவங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கு, அரைக்கல்பமாக நோயாளிகளாகவே ஆக்கிருக்கு. நானும் வந்து மருந்து கொடுக்குறேன். இதற்கு தான் பேரு சஞ்சீவினி மூலிகை. அதாவது தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்க, குணமாயிடுவீங்க அப்படின்னு சொல்றார். அரைக்கல்பம் பிரம்மாவின் பகல், அரைக்கல்பம் பிரம்மாவின் இரவு. வழியில் சென்று கொண்டிருந்த பிராமணன் மாட்டிக்கொண்டார் என்று சொல்கிறார்கள் அல்லவா? இப்படி பரமாத்மாவின் பிரவேசம் ஏற்படும் என்றோ, தான் பிரம்மா ஆகி நாராயணன் ஆவேன் என்றோ பிரம்மா பாபாவுக்கு தெரிந்திருந்ததா என்ன? எவ்வளவு நிந்தனை அடைந்தார்! அதாவது இந்த பிரம்மா பாபா சொல்லிட்டு இருக்கிறார், நான் பாட்டுக்கு இருந்தேன், நான் உண்டு, என் பிஸ்னஸ் உண்டு அப்படின்னு நல்லா இருந்துட்டு இருந்தேன். இப்படி எனக்கு காட்சி காட்டினாரு, நல்லா வசமாக மாட்டிக்கிட்டேன். எனக்கு என்ன தெரியும், இப்படி எனக்குள்ள சிவ பாபா பிரவேசம் ஆகுவார், நான் பிரம்மா பாபா ஆவேன், அதுக்கப்புறம் நாராயணன் ஆவேன். இதெல்லாம் எனக்கு என்ன தெரிஞ்சிருந்தது? சொசைட்டியில் எவ்வளோ நல்ல பேர் இருந்தது, எவ்வளோ நல்ல பொசிஷனில் இருந்தேன், எவ்வளோ நிந்தனை அடைய வேண்டியதாக இருந்தது, இப்படி நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்றார். அதற்கு சிவபாபா சொல்கிறார், உன்னை விட என்னை அதிகமாக நிந்தனை செய்கிறார்கள். உன்னை 1-2 திட்டுகள் தான் திட்டுகிறார்கள். என்னை கல்லிலும் முள்ளிலும் இருப்பதாக சொல்லிவிட்டார்கள். என்னை எவ்வளவு நிந்தனை செய்து விட்டார்கள். ராஜ்ய பாக்கியத்தை அடைய வேண்டும், திட்டு வாங்குவது பெரிய விஷயமா என்ன? என்னை அரைக்கல்பமாக நிந்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த விளையாட்டு கூட நாடகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சிவபாபா சொல்கிறார், செல்ல குழந்தைகளே, நான் இவருக்குள் வந்திருக்கிறேன், இவருடைய தாடிக்கு கொஞ்சம் மதிப்பு வையுங்கள். அதாவது தாடிக்கு மதிப்பு கொடுக்கறது அப்படின்னா, நம்ம பக்கம் சொல்வாங்க இல்லையா, அந்த பெரிய மனுஷனுடைய வயசுக்காவது அனுபவத்திற்காவது மதிப்பு கொடுங்களே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல இந்த பிரம்மா பாபா நிமித்தமாக இருக்கிறார். ஒரு வைர வியாபாரியாக இருந்தவர் அவர். அதே நேரத்தில் பக்தி மார்க்கத்துடைய எல்லா விஷயங்களும் தெரியும், எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் அர்ப்பணம் செய்துட்டு நிமித்தமாக இருக்கிறார், உங்களுக்காக பாலனை கொடுத்துட்டு இருக்கிறார். அப்படின்னா அவருடைய அனுபவத்திற்கும் அவருடைய வயசுக்கும் மதிப்பு கொடுக்கணும் இல்லையா? அதாவது அவருடைய சொல்படி நடக்கணும் இல்லையா அப்படின்றார். இவருடைய தாடிக்கு மதிப்பு கொடுத்தீர்கள் என்றால் சிவபாபாவுக்கு மதிப்பு கொடுத்ததாக அர்த்தம். இவருடைய தாடிதான் அவருடைய தாடி. இப்போது எந்த களங்கத்தையும் ஏற்படுத்தக்கூடாது.
விகாரங்களை யோக பலத்தினால் விரட்டி கொண்டே இருங்கள். ஒவ்வொரு கல்பமும் நீங்கள் மாயையின் மீது வெற்றி அடைந்து உலகத்தை வென்றவர்களாகவே ஆகியிருந்திருக்கிறீர்கள். குழந்தைகளையும் மாயை வேகமாக புயலில் தள்ளிவிடுகிறது. ஆனால் கையை விட்டுவிடக் கூடாது. மாயை மலைப்பாம்பாக இருக்கிறது. நல்ல நல்ல குழந்தைகளையும் விழுங்கி விடுகிறது. கல்பத்திற்கு முன்பு கூட இவ்வாறு நடந்தது. யார் நல்ல விஷால புத்தி உடைய குழந்தைகளோ அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு ஆத்மாவிலும் பாகம் நிறைந்திருக்கிறது. இந்த விஷயங்களை அறிவியலின் அகங்காரம் உடையவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அந்த அறிவியலின் ரெக்கார்டுகள் தேய்ந்து போய்விடும், உடைந்து போய்விடும். ஆனால் இந்த ஆத்ம நட்சத்திரம் அழியாதது. அதில் அழியாத பாகம் பதிவாகி இருக்கிறது. இதற்கு ஒருபோதும் தி எண்ட் இல்லை, அதாவது முடிவு ஏற்படுவது கிடையாது. அதாவது ஆத்மாவுடைய நடிப்புக்கு முடிவே இல்லை, தி எண்டே இல்லை அப்படின்றார். சதா சிவ் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள். கார் ஓட்டும் போது கூட புத்தி யோகம் எங்கே இருக்க வேண்டும்? பிரம்மா பாபா தன்னுடைய பக்தி மார்க்கத்தின் அனுபவத்தை சொல்கிறார். நான் நாராயணனுடைய பூஜை செய்ய அமருவேன். அப்போது புத்தி வேறு பக்கமாக சென்றுவிடும். அப்போது என்னை நானே அடித்துக் கொள்வேன். அதாவது எனக்கு நானே தண்டனை கொடுத்து கொள்வேன். ஆக இப்போதும் புத்தி அங்கும் இங்கும் ஓடுகிறது. முயற்சி செய்து கொண்டே சிவ்பாபாவின் நினைவில் ஷரீரத்தை விட வேண்டும் என்று சொல்கிறார். உங்கள் மூலமாக அனைவருக்கும் ஞானம் கிடைக்கிறது. தாய்மார்களுக்கு லிஃப்ட் கொடுக்க, அதாவது தாய்மார்களை மேலே தூக்கிவிட பாபா வருகிறார். ஏனென்றால் தாய்மார்களுக்கு நிறைய கொடுமைகள் நடக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், மிகவும் அன்பான தந்தையை நினைவு செய்வதற்கான முயற்சியை யார் எவ்வளவு செய்கிறார்கள் என்பதை சாட்சியாக பார்த்து கொண்டே சுயம்தான் 8 மணி நேரம் வரை நினைவில் இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தந்தைக்கு சமமாக ரூப் பசந்தாகி ஞான சிந்தனை கடலை கடைந்து ஞான தானம் செய்ய வேண்டும். குருடர்களுக்கு ஊன்றுகோல் ஆக வேண்டும். வரதானம், சதா பிஸியாக இருந்து ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானத்தை சேமிக்கக்கூடிய மாயா ஜீத் ஆகுங்கள், அதாவது மாயாவை வென்றவர் ஆகுங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் சதா பிஸியாக இருப்பதற்காகவே பிராமணர்களாக ஆகியிருக்கிறீர்கள். பிஸியாக இருப்பவர்கள்தான் மிக பெரிய பிஸ்னஸ்மேன் ஆவார்கள். அவர்கள் ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானத்தை சேமிப்பு செய்கிறார்கள். முழு கல்பத்திலும் இது போன்ற வியாபாரம் வேறு யாரும் செய்ய முடியாது. மேலும் யார் சதா பிஸியாக இருக்கிறார்களோ அவர்களிடம் மாயா வராது. ஏனென்றால் அவர்களிடம் மாயாவை வரவேற்பதற்கு நேரமே இருக்காது. எனவே சதா என்னுடைய ஒவ்வொரு அடியிலும் பல கோடிகள் இருக்கிறது என்ற ஆன்மீக போதையில் இருங்கள். ஆனால் எந்த அளவு போதையோ அந்த அளவு பணிவும் இருக்க வேண்டும். ஸ்லோகன், தன்னுடைய சேவையை தந்தைக்கு முன்னால் அர்ப்பணித்து விடுங்கள். அப்போது வெற்றி இருக்கவே இருக்கிறது. ஓம் சாந்தி. இன்றைய அவ்வியக்த சமிகை. சுயமரியாதையில் இருப்பவர்கள் சதா கவலையற்ற சக்கரவர்த்திகளாக இருப்பார்கள். அனைத்து பிராப்திகளின் சொரூபமாக இருப்பார்கள். அவர்களுக்கு
அப்பிராப்தி என்றால் என்னவென்றே தெரியாத நிலை இருக்கும். சுயமரியாதையில் இருப்பவர்கள் சதா தந்தையின் இதய சிம்ஹாசனத்தில் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் கவலையற்ற சக்கரவர்த்திகள். எந்தவிதமான கவலையும் அவர்களுக்கு இருக்காது. அதாவது யார் சுயமரியாதையில இருப்பாங்களோ அவங்களுக்கு எல்லா பிராப்திகளும் கிடைச்சிட்டு இருக்கும் பாபாவிடம் இருந்து. ஆகையால பிராப்திகளின் சொரூபமாக இருப்பாங்க. இது என்னிடம் இல்லை, இந்த அனுபவம் இல்லை, இப்படி அந்த இல்லை அப்படின்ற அந்த விஷயமே அவங்களுக்கு தெரியாது. எல்லாமே அடைஞ்சிருப்பாங்க. அதுதான் பாபா பிராப்திகளின் சொரூபமாக இருப்பாங்க அப்படின்றார். அதனால அப்பிராப்தி என்னன்னே அவங்களுக்கு தெரியாம இருப்பாங்க. சதா தந்தையினுடைய இதய சிம்ஹாசனத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு கவலைன்னா என்னன்னே தெரியாம இருக்கும். ஆகையால அவங்க கவலையற்ற சக்கரவர்த்திகளாக இருப்பாங்க அப்படின்றார். ஆகையால இன்றைக்கு ஃபுல் டே சுயமரியாதையில இருந்து கவலையற்ற சக்கரவர்த்தி என்பதை அனுபவம் செய்யணும். பிராப்திகளின் சொரூபமாக இருக்கணும். இதய சிம்ஹாசனத்தில் இருந்து பிராப்திகளின் சொரூபமாக இருந்து கவலையற்ற சக்கரவர்த்தி என்பதை அனுபவம் செய்யணும். கிடைத்ததே எனது பாக்யமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்யமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. உன்னை சந்தித்ததால் வாழ்க்கையில் பரமானந்தம் அடைந்தேனே. உன்னை சிந்தித்ததால் இதயத்தில் பேரானந்தம் அடைந்தேனே. அன்பின் தீபம் நீ ஏற்றினாய், ஒளியானதே என் வாழ்க்கையே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்யமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே.